ராசி அதிபதி வக்கரமாக ஆகிறார் அப்படின்னா கொஞ்சம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை கவனமா இருக்கும்னு அர்த்தம். ஆனாலும் 7.5 சனி முடிவுல இருக்கிறதுனால எதெல்லாம் உங்களுக்கு நடக்காம இருக்குது. அடுத்து அவரே பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப கண்டங்கள் விலகிறது, திடீர் பண வரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் நடக்காம கூட போகலாம். 50 to 70% வரைக்கும் நடக்கலாம். ஏன்னா இது வந்து அவங்க சனி வக்ரமானவர்களுக்கு உண்டான பீரியட். அதனால அவர்களுக்கு தான் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிறைய செலவுகள் உண்டு. வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குற வாய்ப்புகள் கிடைக்கும், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் தடையாகும், தாமதமாகும். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அதற்கு உங்க ஜாதகத்துல சனி அப்படின்னு சொல்லி பக்கத்துல வி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் சனி வக்ரம் அல்லது வக்ர கிரகங்களான ராகு கேதுகளோட சேர்ந்து இருந்தாலும் ஓரளவுக்கு 50% பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்க ஜாதகத்தில் வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம். வருடம் முழுவதும் வேலை செய்து பலன்கள் கிடைக்கவில்லையா, இந்த சனி வக்ர பயிற்சியில தான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி வழங்கி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல சனி வக்ரமாக இல்லாம இருந்தாலும் கூட உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். கும்ப ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர கதி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியும் விரையாதிபதியும் ஆகிறார். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல வந்து அமர்கிறார் வக்ரகதி அடைஞ்சு குரு பார்வையில. அப்போ ராசி அதிபதி வக்கரமாக ஆகிறார் அப்படின்னா கொஞ்சம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை கவனமா இருக்கும்னு அர்த்தம். ஆனாலும் 7.5 சனி முடிவுல இருக்கிறதுனால எதெல்லாம் உங்களுக்கு நடக்காம இருக்குதோ அதெல்லாம் நடக்க போகுது. எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருக்குதோ அதெல்லாம் கிடைக்க போகுது. எதெல்லாம் உங்களை விட்டு போச்சு அதெல்லாம் மீண்டும் திரும்பி வரப்போகுது. அது எதுவாக இருந்தாலும் சனி நேர் பார்வையை செலுத்திட்டு இருக்கிறவர் கொஞ்சம் விலகிறாரு இப்ப. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும், மனசு தெளிவா இருக்கும், பண வரவு கொஞ்சம் நல்லா இருக்கும். இத்தனை நாள் தேவையில்லாத விரயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப அந்த விரயங்கள் எல்லாமே தேவையான விரயங்களாக நடக்கும். ஒரு அசட் வாங்கலாம், ஒரு தான தர்மங்கள் பண்றது, ஒரு இடம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல பண்றதுக்குள்ளான வாய்ப்புகள் கொடுப்பார். அது மட்டும் இல்லாம 2ஆம் இடத்துல வக்ரமாகி குரு பார்வை பெறும் பொழுது லாபங்கள் நல்லா இருக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு வழியில நீங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் பெரும் லாபம் வராம இருக்குன்னா இந்த காலகட்டங்களில் பெரும் லாபம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ஒரு வகை. இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்காரான்னு பாருங்க. வக்ரமாக இருந்து விட்டால் கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு வாரி வாரி வழங்க போகிறார். முதல்ல 3ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறார். ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, மனதில் இருந்த அந்த பாரங்கள் எல்லாமே விலகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகுது, ஒரு வண்டி வாகனங்கள் மாத்துறது, வீடு மனைகள் மாத்துறது, சொத்துக்கள் மாத்துறது, இதெல்லாம் அமைச்சு கொடுப்பார். அல்லது புதியதாக வாங்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அம்மாவுக்கும் உங்களுக்கு சண்டை சச்சரவுல விலகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, மேல் படிப்பு படிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், நல்ல காலேஜஸ் கிடைக்கிறது, நல்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் கிடைக்கிறது, வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து அவரே பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப கண்டங்கள் விலகிறது, திடீர் பண வரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், அந்த மனதில் இருந்த இந்த பயம் பதட்டங்கள் இதெல்லாம் விலகிறது. யாருடைய உதவிகளும் இல்லாம தனிச்சு நிக்கிறது. ஆல்ரெடி தனியா தான் நின்றுட்டு இருப்பீங்க இப்போ. சோ இன்னும் வந்து அதனுடைய மனோபலத்தை அதிகப்படுத்தி எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயத்திலையும் வெற்றியோட வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பாக்குற. அப்ப லாபங்கள் அதிகமாகிறது. ஏதாவது ஒரு வழியில வந்து உங்களுக்கு நான் வேலை செய்யறேங்க, உழைப்பு போடுறேங்க, லாபங்கள் வரலைங்க அப்படின்னா அந்த லாபத்தை எல்லாமே ஒட்டு மொத்தமா கொடுக்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், இழந்த சொத்துக்களை மீண்டும் கொடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள், உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறது, ஆசைகள் எல்லாமே நிறைவேறது,
ரொம்ப நாளா ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டிருக்கீங்கன்னா அந்த ஆசையெல்லாம் நிறைவேறாம இருக்கு, அதனால ஆசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். இது சனி வக்ரமாக இருந்தால். ஒருவேளை உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இல்லை என்றால், நல்லா புரிஞ்சுக்கணும், சனி வக்ரமாக இல்லை அப்படிங்கிறப்போ இதெல்லாம் நடக்கும், கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும், அல்லது நடக்காம கூட போகலாம். 50 to 70% வரைக்கும் நடக்கலாம். ஏன்னா இது வந்து அவங்க சனி வக்ரமானவர்களுக்கு உண்டான பீரியட், அதனால அவர்களுக்கு தான் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, நமக்கு என்ன நடக்கும்? சனி வக்ரமாக இல்லை அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் பணம் எல்லாம் வரும், கொஞ்சம் லேட்டா வரும், பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே போல 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது விரைய செலவுகள் உண்டு. இப்ப வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குற வாய்ப்புகள் கிடைக்கும், வண்டி வாகனங்கள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் தடையாகும், தாமதமாகும், அல்லது அதுக்கு நிறைய பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். சோ இந்த அமைப்பு எல்லாமே கொடுக்கும். அடுத்து 8ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது அது கண்டிப்பா கண்டங்களுக்கு விளக்கு. அப்ப தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், வியாபாரம் செழிப்பா இருக்கிறது, கணவன் உறவுகள், மனைவி உறவுகள் எல்லாம் நல்லா இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு இல்லைங்களா, அப்போ லாபங்கள் கிடைக்கிறது. திடீர்னு லாபங்கள் கிடைக்காம ஒட்டு மொத்தமா கிடைக்காம கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிறது. எதிர்பார்த்ததோட நல்லா தான் இருக்கும். பட் ஓரளவுக்கு உங்களுக்கு சனி வக்ரம் இல்லை என்றால் இந்த விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இதெல்லாம் உங்க ஜாதக தசாபுத்திகள் ரீதியாகவும் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் சிறிது மாறுபடும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள். என்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கண்டிப்பாக கால பைரவர் வழிபாடும் சிவன் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். இது செய்யும் பொழுது தடை தாமதங்கள் எல்லாம் விலகும், அந்த விரயங்கள் எல்லாமே குறையும், தேவையில்லாத அசுப விரயங்கள் குறைந்து சுப விரயங்கள் ஏற்படும். இந்த அமைப்புல ஏற்படுத்தி கொடுப்பார். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அதற்கு உங்க ஜாதகத்துல சனி அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஆர் வி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் சனி வக்ரம், அல்லது வக்ர கிரகங்களான ராகு கேதுகளோட சேர்ந்து இருந்தாலும் ஓரளவுக்கு 50% பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்க ஜாதகத்தில் வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம். வருடம் முழுவதும் வேலை செய்து பலன்கள் கிடைக்கவில்லையா, இந்த சனி வக்ர பயிற்சியில தான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி வழங்கி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல சனி வக்ரமாக இல்லாம இருந்தாலும் கூட உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அதற்கு உங்க ஜாதகத்துல சனி அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஆர் வி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் சனி வக்ரம், அல்லது வக்ர கிரகங்களான ராகு கேதுகளோட சேர்ந்து இருந்தாலும் ஓரளவுக்கு 50% பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்க ஜாதகத்தில் வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம். வருடம் முழுவதும் வேலை செய்து பலன்கள் கிடைக்கவில்லையா, இந்த சனி வக்ர பயிற்சியில தான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி வழங்கி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல சனி வக்ரமாக இல்லாம இருந்தாலும் கூட உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம்.